ஸ்டாலின் ஐயா மீண்டும் முதல்வர் ஆவாரா? அவருடைய ஜாதகத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒரு வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா, அவருக்கு ஆதரவாவோ இல்ல அவருக்கு எதிர்ப்பாவோ எதுவுமே நம்ம பேச போறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அவர் முதல்வர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அவருடைய ஹாரோஸ்கோப் என் முன்னாடி இருக்கு, ஜாதகம் வச்சிருக்கேன். சோ இதை பத்தி நான் உங்ககிட்ட டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது. உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு. ஸோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை தாராளமா புக் பண்ணிக்கலாம். அண்ட் மக்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வரக்கூடிய இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மிகுந்த ஒரு போட்டியா இருக்க போகுது. நிறைய கட்சிகள் இடையில பாருங்களேன், மிகுந்த ஒரு போட்டிக்கு அப்புறம் தான் வெற்றியாளர் அறிவிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு போட்டி இந்த 2026 நடக்க போற இந்த முதல்வர் எலெக்ஷன்ல இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா, அதாவது தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக அமைப்பு கிரக நிலைகள்ல எல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி வலிமையா இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல அவருடைய ராசி என்ன? ஏன்னா ஒருத்தரோட ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினை சுமந்து வரும். சோ அவங்க என்ன மாதிரி கர்ம வினையை சுமந்து வராங்க அப்படின்றது ராசி வச்சுதான் நம்ம நிர்ணயிப்போம். அந்த வகையில ஸ்டாலின் ஐயாவோட ராசி பாத்தீங்கன்னா அவர் சிம்ம ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் விருட்சக லக்னம். சோ விருட்சக லக்னம் காலச்சக்கரத்தோட 8ஆம் வீடு, செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற ஒரு லக்னம். 3ஆம் வீட்டுல ராகு இருக்காங்க, 4ஆம் வீட்டுல சூரியன், 5ஆம் வீட்டுல புதன், செவ்வாய். சோ 2 கிரகங்கள் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல இருக்கு. மேஷத்துல சுக்கிரன், சூரியன், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணம் ரகு சத்ருஸ்தானத்துல சுக்கிரன் சூரியன் இருப்பது அப்படின்றது மிகவும் சிறப்பு. 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதாவது இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ல கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் அது எந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவங்க வெளிவருவாங்கன்னு காட்ட முடியும். அப்போ உங்களுக்கு 6ல பாருங்க, அவருக்கு சுக்கிரன் குரு இருக்கிறதுனால 6ஆம் இடம் என்பது போட்டி தீர்வு, 6ஆம் இடம் என்பது எலெக்ஷன், 6ஆம் இடம் என்பது லிட்டிகேஷன், 6ஆம் இடம் என்பது எதிரிகள். சோ இத்தனை விஷயங்களும் 6ஆம் இடம். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் இதுல இருக்கும்போது அவர் எதிரிகள் எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது மிக முக்கியமான ஒரு பாவகம் எதுன்னா அது 6ஆம் பாவகம் மட்டுமே. அந்த வகையில இவருக்கு சுக்கிரன் சூரியன் 6ஆம் வீட்டுல இருக்கு. 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல கேது இருக்காரு. 10ஆம் வீட்டுல சந்திரனும், 12ஆம் வீட்டுல சனி பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. சோ இதுதான் அவருடைய சுய ஜாதகம். அவர் சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு இப்ப பொதுவாவே அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. சோ அஷ்டம சனி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது ஐயாக்கு எப்படி இருக்கும், அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இப்போ சந்திரனுக்கு 8ல இருக்காரு. அப்போ கொஞ்சம் அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ், முதுகு சம்பந்தமா, எலும்பு ரீதியான சம்பந்தமா அந்த மாதிரி எல்லாமே அவர் கொஞ்சம் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு இப்ப சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கும், கொஞ்சம் மன ரீதியா, ஏன்னா எலெக்ஷன் டைம் வேற வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ மன ரீதியான கொஞ்சம் அவர் அந்த பிரச்சனைகளை சிம்மம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணும். எல்லா சிம்மமும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத விட இப்ப அவருக்கு சனி மகாதசை நடந்துட்டு இருக்கு. சோ என்ன தசை நடக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிகழ்வுகள் நடக்கும். அப்ப அந்த வகையில இப்ப சனி மகாதசை அவருக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அவருக்கு நிச்சயமாக நிறைய நீங்க பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, கோச்சார ரீதியா இந்த ராகு கேது ரொம்பவே முக்கியம். இப்ப நீங்க ஒரு எலெக்ஷன் கணக்கு போடுறீங்க, இல்ல பெரிய பெரிய பதவி பத்தி நீங்க பேச போறீங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டாலின் ஐயா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது தான். இந்த லக்னத்துக்கு ராகு எங்க இருக்காருன்னா 4ஆம் வீட்டுல இருக்காரு, கேது 10ஆம் வீட்டுல இருக்காருங்க. கோச்சாரத்துல சொல்றேன் நான், லக்னத்துல கிரக அமைப்புகள் இருக்கு. சோ கோச்சாரத்துல இவர் வருவாரா மாட்டாரா அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த கோச்சார கிரக அமைப்புலதான் இருக்கும். சோ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராகு, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில், பதவி, உயர்வு ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், ஜெயிக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம், இந்த ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல இப்ப ஆஸ் யூஷுவல் சனி உட்கார்ந்து இருக்காரு. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல இப்ப குரு பகவான் இருக்காரு.
சோ பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்பு. அது வந்து லக்ன ரீதியா சிறப்பு. பட் நீங்க ராசி ரீதியா பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றதுக்கு அடுத்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து அவர் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராகு இருக்கு, 10ல கேது இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா. சோ அவர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரிடிக்ஷன் பிரகாரம் நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் சிஎம், ஏன்னா 10ல கேது இருக்கு. 10ல கேது இருந்தாலே பதவி உயர்வு வரும். அந்த வகையில இப்ப வந்து அவருக்கு சிம்ம கேதுவா இருக்கு. பதவி உயர்றதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் அடுத்த கட்ட ஒரு தேர்தல்ல வெற்றி பெறறதுக்கும் இதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த 10ல கேது இருக்கிறது கொடுக்குங்க. அதை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்துல இவருக்கு வந்து எலெக்ஷன்ல நின்னா வெற்றி பெற முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து 10ஆம் இடத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்றது ஒருத்தருடைய கௌரவஸ்தான், ஒருத்தருடைய அங்கீகாரத்தை பத்தி சொல்றது. அப்போ தேர்தல், எலெக்ஷன், காம்படிஷன், ஒரு போட்டி தேர்வுல வெற்றி பெறுறது, வெற்றி பெறுவது அப்படின்றது 6. ஆனா அது எந்த மாதிரி போட்டி? அது உயர்ந்த போட்டியா, ஒரு ஆளுமை பெற்ற ஒரு போட்டியா? இப்ப நீங்க எலெக்ஷன், பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை பெற்ற ஒரு விஷயம் இல்லையா. சோ அப்ப 10ல கேது இருக்கும் போது அந்த உயர்ந்த ஆளுமை பெற்ற விஷயத்துல இவர் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அந்த வாய்ப்புகளானது வந்து இந்த வருடம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சுய ஜாதகத்துல எப்பயுமே அது வேலையா இருந்தாலும் சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, காம்படிஷன் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய 6ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம இதெல்லாம் டிசைட் பண்ணணும். அப்ப இவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா மேஷம். விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி செவ்வாய், 6ஆம் இடத்தோட அதிபதி யாரு? அவரே செவ்வாய். சோ லக்னமும் 6ம் சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கு. அங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கு? சுக்கிரன், குரு இருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இருக்கு. அப்போ எதிரிகளை தன்னுடைய அறிவால இவரு வென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டத்தை நான் பாக்குறேன். சனி மகாதசை நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இப்ப சனி மகாதசை நடந்துட்டு இருக்கு. அந்த சனியும் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால, பஞ்சமம் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள், சரிங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள், இல்ல நம்ம செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய கர்மாக்கள், இது எல்லாமே வந்து 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம். அப்ப சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரு செய்த அந்த நல்ல விஷயங்கள், அவர் செய்த அந்த நல்ல காரியங்கள் மூலியமா அவர் அதன் மூலியமா வந்து பயனடைவார். ஏன்னா சனி எந்த திசை நடந்துட்டு இருக்கோ அதோடைய பலனை தான் கிரகங்கள் வந்து எடுத்து செய்யும் அப்படின்னு நான் பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில சனி பகவானே 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கனால அவரு செய்த அந்த நல்ல கர்மாக்கள் வந்து இப்போ அது வந்து அவருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மொத்தத்துல வந்து ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கிறதுனால அடுத்த தேர்தல்ல அவரு முதலமைச்சரா வரக்கூடிய அத்தனை சாத்திய குருகளும் இருக்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஒரு வெற்றியாளரா வருவாரு. ஏன்னா சுய ஜாதகத்திலேயே சுக்கிரன், குரு இருக்காரு இல்லையா. சோ சுக்கிரன், குரு 6ஆம் இடத்தை வந்து கவரப் பண்ணும்போது, அதுவும் செவ்வாயோட வீடு. செவ்வாய் அப்படின்னாலே எதிரிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து செவ்வாய்க்கு இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது சுக்கிரன், குரு இணைவு 6ஆம் வீட்டுல அவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் முதலமைச்சராக வரக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக எனக்கு வந்து தெரியுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் வருவாரா மாட்டாரா? ஜோதிட ரீதியா ஒரு ஆய்வுல வந்து அவருடைய கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைகளும் வைத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா சொல்ல முடியுது. பட் மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன நடக்க போகுது. ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, இவர் வரணுமா வேண்டாமா, அடுத்து வந்தா நமக்கு என்ன மாதிரி நல்லது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவும் இல்ல உங்களுடைய எதிர்ப்பும் கீழே கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.